never trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. நண்பர் தயாளன் அவர்கள் பேசும்போதும் சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசும்போதும் எங்கள் தாத்தா எங்கள் பெரும்பாட்டன் என்றெல்லாம் பேசினார்கள். அந்த உணர்வை நான் பாராட்டுகிறேன். இருந்தாலும் நான் அதனை வன்மையாக கண்டிக்கிறேன். வர்ணகுலத்தான் எங்களுக்கும் பெரும்பாட்டன் தான், எங்களுக்கும் தாத்தா தான். இதை அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் ஒத்துக்கொள்வார். இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஏற்றுக்கொள்வான். வர்ண பகவான் வர்ணகுலத்தான் எங்கள் பாட்டன் தான். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் எங்கள் பாட்டன் தான். வீரபாண்டிய கட்டபொம்மனி எங்கள் பாட்டன் தான். வேலுநாச்சியார் எங்கள் பாட்டி தான். இந்த தேசத்தையும் தெய்வத்தையும் கொண்டாடுகிற யாராக இருந்தாலும், தேசியத்தை பேசுகிற யாராக இருந்தாலும், இந்த தேசத்தை மூச்சாக சுவாசித்த யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் எங்கள் பெரும்பாட்டனார்கள். இதில் நாங்கள் ஜாதி பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை. இங்கே நாம் பேசுகிற பரதவர் வர்ணகுலத்தான் இந்து சமயத்தை சார்ந்தவர். 6 மாதங்களுக்கு முன்பு அதே பரதவர் குலத்தை சார்ந்த பாண்டியபதி தேர்மாறன் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர். அங்கு போயும் அவரை எங்கள் பெரும்பாட்டனாக பாராட்டினோம். அதனால இந்த வேறுபாடே இல்லை. ஏதோ இன்னொரு சமூக விழாவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற உணர்வே எனக்கு இல்லை. என் சொந்த சமுதாயத்தில் பேசுவது போன்ற உணர்வோடு தான் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்க. ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறேன். எப்போதுமே தன் சமூக தலைவர்களை முதல்ல ஒரு சமுதாயம் அடையாளம் கண்டுகொள்ளும். அந்த சமுதாயம் அவரை அங்கீகரிக்கும். அதன் பின்பு அந்த சமுதாயம் அவரை கொண்டாடும். இதையெல்லாம் பார்த்து 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 கடைசியாக அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் இதுவரைக்கும் இருந்த இந்திய அரசியல் நடைமுறை. கட்டபொம்மனை அப்படித்தான் அவர் சார்ந்த சமுதாயம் அங்கீகரித்து அடையாளம் கண்டு கொண்டாடியது. மாமன்னர் மருது சகோதரர்களை முதல்ல அந்த சமுதாயம் கொண்டாடியது, அப்புறம் தான் அரசாங்கம் கொண்டாடியது. ஐயா சிங்காரவேலரை கூட இந்த சமுதாயம் அங்கீகரித்து அடையாளம் கண்டு கொண்டாட ஆரம்பித்த பின்புதான் அரசாங்கம் அரசு விழாவாகவே அறிவித்தது. ஆனால் வர்ணகுலத்தான் அவர்களுக்கும், மாவீரன் வர்ணகுலத்தானுக்கும், மாவீரன் தேர்மாறனுக்கும் முதலில் மத்திய அரசு அடையாளம் கண்டு அங்கீகரித்திருக்கிறது. பல அறிஞர்கள், இந்த பரதவர்குல சமுதாயத்தை சார்ந்த பல சிந்தனையாளர்கள், அறிவுஜீவிகளிடெல்லாம் நான் தொடர்பில் இருக்கிறேன். அவர்கிட்ட தான் பேசினேன். வர்ணகுலத்தான்னா எங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியம். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கும் நான் கொஞ்சம் அரசியல் தான் பேசணும். ஏன்னா அக்கா ரொம்ப அரசியல் பேசிட்டதுனால நானும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தயாளன் போன்றவர்கள் 5000 பேரை திரட்டி கொண்டு சென்னையில் செக்ரட்டேரியட் முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சிலையை கழுவி அதை சுத்தமாக வைத்து மாலை அணிவிக்க வேண்டும் என்றால் கூட கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் போராட்டம் செய்து கைது செய்யப்பட வேண்டிய நிலையில் தான் ஒரு முக்கியமான தலைவருக்கு, அதுவும் பொது உடைமை தலைவருக்கு அங்கீகாரம் கொடுக்கிற நிலை தான் திராவிட மாடல் அரசாங்கம் இருக்கு. அதே தயாளன் சொன்னார், மத்திய அரசாங்கத்திட்ட போய் நாங்கள் பிரிண்டிங்கில் பேப்பர் கொடுத்தோம், இதை பிடிஎஃபாக கொடுங்கன்னு கேட்டாங்க. பிடிஎஃப் கொடுத்துட்டு நாங்கள் ஊருக்கு வர முன்னே வர்ணகுலத்தான 7 ஃப்ரீடம் ஃபைட்டர்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் மாவீரன் வர்ணகுலத்தான் அவர்களை இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சி செய்த கட்சிகள், அரசாங்கங்கள் அவரை ஏன் 7 ஃப்ரீடம் ஃபைட்டர்னு அங்கீகரிக்கவில்லை என்றால் அதற்கும் வர்ணகுலத்தான் தான் காரணம். சில தேசபக்தர்கள், மாவீரர்கள், போராட்ட களத்திலேயே உயிரிழந்தவர்களுக்கு யாரோ வர்றவன் போறவன் எல்லாம் பாராட்டினா அவங்களுக்கு பிடிக்காது. நரேந்திர மோடி மாதிரி ஒரு மாவீரன் வருவார், வரலாற்றில் யுக நாயகனாக ஒரு மோடி வருவார், அவர் வாயால என்ன 7 ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லணும்னு நூற்றாண்டுகளாக காத்திருந்த ஆன்மா தான் வர்ணகுலத்தானுடைய ஆன்மா என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால அப்படிப்பட்ட மாவீரன் வர்ணகுலத்தானை முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று மத்திய அரசும் குறிப்பாக ஐயா மோடி அவர்களும் அறிவித்ததற்கும், அதற்காக இந்த சமூகமே திரண்டு இன்னைக்கு புதுச்சேரியில் எங்கள் மாநில தலைவர் ஐயா ராமலிங்கம் அவர்கள் முன்னிலையில் தலைமையில்
பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த விழா நடத்த ஏற்பாடு செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன், வணக்கம் சொல்லுகிறேன். எனக்கு நீண்ட நாளாக நண்பராக இருக்கக்கூடியவர் தயாளன். அவர் செய்த முயற்சி அபாரமானது. மறைக்கப்பட்ட வரலாறு நான் எதையுமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப புரட்சியில் எந்த வரலாறையும் எந்த எழுத்தையும் யாரையுமே மறைத்து விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் வேறு வார்த்தையில் சொல்லலாம், உறங்கி கிடந்த வரலாறு என்று சொல்லலாம். அந்த உறங்கி கிடந்த வரலாறை ஓங்கி ஒலிக்க வைத்த பெருமை ஐயா தயாளன் அவர்களைத்தான் சாரும். அவருக்கு எனது பாராட்டு. அதே மாதிரி பாண்டியபதி என்பதை ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே வழக்கொழிந்து விட்டு போய்விட்ட ஒரு சம்பிரதாயத்தை, ஒரு மரபை, ஒரு பண்பாட்டை அதை மீட்டுருவாக்கம் செய்து இன்னைக்கு தூத்துக்குடியில் நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மதியம் வந்ததிலிருந்து எனக்கு உணவளித்தார், தங்க இடம் கொடுத்தார், அப்படிலாம் நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி மீன் குழம்பு போட்டுக்கிட்டு வர்ணகுலத்தான் வரலாறு சொல்லுவார். இந்த மீன் வறுவல் நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கு சார், உங்க மனைவிக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னோடனே இந்த வர்ணகுலத்தான்ல சார் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. தில்லை அசோக் அவர்கள் என்னை சாப்பிடவே விடல. அவரு இந்த வர்ணகுலத்தானை பத்தி கேட்காம, இந்த வரலாறை கேட்காம ஒரு கவலம் சோறு மவனை நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு அன்பு சகோதரர் தில்லை அசோக் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீனவர் பிரிவினுடைய மாநில அமைப்பாளராக இங்கே வந்திருக்கிறவர் மற்றும் எல்லா குறிப்பாக சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனக்கு மதியம் மீன் குழம்பு கொடுத்து விட்ட சகோதரி இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்களா? அவங்களுக்கு நன்றி. அதனால இது ஒரு நல்ல நிகழ்வாக நான் பார்க்கிறேன். தொல்காப்பியத்தில், தமிழ் இலக்கியத்தில் ஆதி இலக்கியம் தொல்காப்பியம்தான். அந்த தொல்காப்பியத்தினுடைய வரிகளிலேயே எடுத்த உடனே வர்ணகுலத்தானத்தை பற்றி தான் தொல்காப்பியரே பேசுகிறார். வருணன் மேய நெடுமணல் உலகம் என்றுதான் தொல்காப்பியம் சொல்கிறது. வேற என்ன அங்கீகாரம் வேணும்? தொல்காப்பியரும் சங்க இலக்கியங்களும் ஒட்டுமொத்த தேசமுமே அங்கீகாரம் கொடுத்த பிறகு ஏதோ வந்துட்டு போற சில ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் கொடுக்கிற அங்கீகாரத்திற்கு ஏங்கி தவிக்கிற சமூகம் இது வல்ல என்று தெரியும். சலுகைக்காக ஏங்குகிற சமூகம் பரதவர் சமுதாயம் இல்லை, பெருமைக்காக ஏங்குகிற சமுதாயமாகத்தான் இந்த பரதவர் சமுதாயம் இருக்கிறது. அதனால்தான் 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தூங்கி கிடந்த வரலாற்றை எழுப்பி இன்னைக்கு ஒரு பிரதமர், அவர் துவக்க கால முதல் காலகட்டத்தினுடைய சுதந்திர போராட்ட விடுதலை வீரர் என்று சொன்னபோது அந்த பெருமை நமக்கு கொப்பளிக்கிறது என்றால் இது ஏதோ சலுகைக்கான ஒரு குரல் அல்ல. என் பெருமையை இந்த தேசத்தின் பிரதமர் பேசிவிட்டார் என்ற மகிழ்வில் தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம. அதே தமிழ் இலக்கியம் பகர்கிறது. நான் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். தமிழ் இலக்கியம் சொல்லுது, இளஞ்சிரும் பரப்பின் எவிசுரா, இளஞ்சிரை பரப்பின் எவிசுரா நீக்கி, இளஞ்சிறு பரப்பின் எவிசுரா நீக்கி வலம்புரி மூழ்கிய வான் திமிழ் பரதவர் அப்படின்னு சொல்றான். வான் திமிழா, ஏறுகளுக்கு தான் திமிழ் இருக்கும். திமிழ் இப்போ எங்கள் ஊர் பக்கம் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகளுக்கெல்லாம் திமிழ் இருக்கும். அந்த திமிழ் என்பது ஒரு வீரத்தின் அடையாளமாக வைத்திருக்கிறோம், ஒரு கம்பீரத்தின் அடையாளம் அந்த திமிழ். அப்படிப்பட்ட திமிழ் பரதவர்களுக்கு எங்கே இருக்குமா? கடல்லையே சென்று கொண்டிருக்கிற இந்த பரதவர்களுக்கு இந்த வானம் தான் திமிழாக இருக்கிறது. வானளவுக்கு திமிழ் இருக்கிற ஒரு சமூகமாகத்தான் பரதவர்களை தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. வலம்புரி மூழ்கிய வான் திமிழ் பரதவர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே பாருங்க, சமுத்திரபுத்ரா அபிநந்தாதி. இது இன்னொரு அட்ராக்ஷன் எனக்கு. இந்த சமூகத்தில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு இளைஞன் இருக்கிறான், தம்பி நவீன். சின்ன பையன்தான். ஆனால் அவருக்குள் புதைந்து கிடக்கிற அந்த வரலாற்று ரகசியங்கள், வரலாற்று ஆர்வம், எதையெல்லாம் தேடி 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 இந்த சின்ன வயதில் எடுத்திருக்க வேண்டியமோ எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட கொட்டி ஒரு விஷயத்தை கேட்டுட்டா போதும், அடுத்து 10 நாளுக்கு அவர்கிட்ட இருந்து எனக்கு டாக்குமெண்ட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே இந்த பரதவர் சமுதாயத்தை பற்றின சிறப்புகளாக இருக்கும், பெருமைகளாக இருக்கும். நவீன் இங்கே தான் இருக்கிறார், உங்கள் முகத்தை காமிங்க எல்லாருக்கும். அவருக்கு நம்ம இப்போ ஒரு கரவொலியெல்லாம் பாராட்டிடலாம். இந்த வயதில் இவ்வளவு ஆர்வமாக தன் வேர்களை தேடுகிற ஒரு இளைஞன் இருக்கிறான் என்பது உங்களுக்கு கூடுதல் பெருமை. நம்ம பூமி புத்திரான்ற வார்த்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம், மண்ணின் மைந்தர்கள் அப்படின்ற வார்த்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி வரும்போது
இந்த பூமி புத்திரான்ற தத்துவத்தை பற்றி ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பற்றின முழக்கங்கள் அங்கே இட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த வார்த்தை புதுசு. எல்லோரும் பூமி புத்திரர்கள் என்றால் இந்த பரதவர்கள் சமுத்திர புத்திரர்கள் என்கிற வார்த்தையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். சமுத்திர புத்திரர்கள். பூமி புத்திரான்றத மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லிவிடலாம். சமுத்திர புத்திரான்னு எப்படி சொல்றது? நான் யோசித்து கொண்டே வந்தேன். எனக்கு ஒரு வார்த்தை அப்படியே பொறி தட்டியது. சமுத்திர புத்திரான்னா பெருங்கடலின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லல. பெருங்கடலின் பிள்ளைகள் தான் இந்த பரதவர்கள். இங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு வரலாற்று பற்றின ஒரு பார்வை என்ன தோன்றுதுன்னா, இந்த தேசத்தை பரத கண்டம்ன்றோம், பாரத நாடுன்றோம். கடல் வழியாக இந்த தேசத்திற்குள் வர முற்பட்ட அத்துணை வெளிநாட்டுக்காரங்களும் அவர்கள் சந்தித்த முதல் மனித கூட்டம் இந்த இந்திய எல்லைக்குள்ள யாராக இருக்கும்னா பரதவர் சமுதாயமாக தான் இருக்கும். அப்போ அவன் நான் பரதவன் அவன்ட்டு அறிமுகப்படுத்தினதுனால தான் இதுக்கு பரத நாடுன்னே பேர் வந்ததோ அப்படின்னு எனக்கு ஒரு இது ஒன்றும் வரலாற்று சான்று என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி தோன்றுகிறது. ஏன்னால் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கத்தான் போனான். இந்தியாவுக்கு போகிறோம் நினச்சே தான் போனான். அங்கே போய் இருந்த மக்களை இந்தியர்கள் நினச்சிவிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க இந்தியர்கள் இல்லை, இது அமெரிக்கான்னு புதிய கண்டம் அப்படி. ஆனாலும் கூட தான் இந்தியர்களை பார்த்திருக்கிறோம் என்று நினைத்து தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரெட் இண்டியன்ஸ்னு பேர் வச்சான், செவ்விந்தியர்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த தேசத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால, இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால இந்த பரதவர்களைத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனால் கூட இது பரதகண்டம் என்ற பெயரில் இருந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இருக்கலாம், தப்பில்லை. தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் மெஜாரிட்டி. ஏன் சுருக்கிக்கிறீங்க? தமிழ் தேசியமா? அது இந்திய தேசியம். இந்தியாவிலே நீங்க தான் மெஜாரிட்டி. வேறு வேறு பெயர்கள் அழைக்கப்படுறோம். இங்கே பட்டினவர் என்று அழைக்கப்படுகிற அந்த பெயர், பரதவர் என்று அழைக்கப்படுகிற அந்த பெயர் ஆந்திராவில் எப்படி அழைக்கப்படுது? ஆந்திராவில் பட்டினவர் பரதவருக்கு என்ன பேரு? ஆந்திராவில் என்ன பேரு உங்களுக்கு? பட்டம், பட்டப்புதூர், பட்டப்பு. இங்க பட்டினவர், அங்கே பட்டப்பு, ரெண்டு ஒன்றுதான். பட்டினவரும் பட்டப்பும் ஒன்றுதான் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. தெரிந்து விட்டால் நீங்க ஆந்திரா கணக்கையும் தமிழ்நாட்டு கணக்கையும் ரெண்டா ஒன்னாக்கிங்க, இன்னும் கொஞ்சம் கூடும். அவ்வளவுதான். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சிங்களத்திலும் பரதவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதனால் தான் வர்ணகுலத்தான் அங்கே சென்று ஆட்சி புரிந்திருக்கிறார். 5 ஆண்டுகள் பெரிய யுத்தத்தை நடத்தி இருக்கிறார். நீங்க இந்திய இலங்கை பிரச்சனையே, இதுங்க என்னங்க பிரச்சனை? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்ன பிரச்சனை? கடல் தான் பிரச்சனை. நிலத்தில் பிரச்சனையே இல்லை. கடல் எல்லைகளுக்குள்ளதான் பிரச்சனை. பரதவர் குலத்துக்குள்ளதான் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் நான் ஒருபடி மேலாக சொல்லுவேன், இது 2 நாடுகள் மாத்திரம் சேர்ந்து பேசி தீர்ப்பதை விட இரு தேசத்து பரதவர்களும் அமர்ந்து பேசினால் சுலபமாக தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு அதில் பொட்டன்ஷியல் இருக்கு. நானும் அருமை அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் எங்களால் முடிந்தால் எங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய ஹை கமிஷனரிடம் பேசி இங்கே இருக்கிற பரதவர்களுக்கும் அங்கே இருக்கிற வர்ணகுலத்தார்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்களே ஏற்பாடு செய்ய முடியும். அதில் இன்னும் முதல் எடுத்தோடனே பிரச்சனை தீர்கிறதோ இல்லையோ, குறைந்தபட்சம் நாம் எல்லாம் அண்ணன் தம்பின்ற ஒரு எண்ணமாவது உருவாகும் என்று நான் நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். உருவாகும், அது நிச்சயம் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்க முடியும். வட இந்தியாவில் அது கங்கா புத்திரான்னு சொல்றாங்க. அவர் வர்ணகுலத்தான கூட ஷார்க் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு தான் அந்த சைட்டேஷன்ல குறிப்பிட்டிருக்கு. நான் கூட தயாளன்ட்ட கேட்டேன், அது என்ன வங்கத்தின் சுறா, வங்கக்கடலின் சுறான்னு ஏன் சொல்லணும்? அதில் என்ன தவறு ஒன்றும் இல்லை, வங்கக்கடலின் சுறா தான். ஆனால் அவர் இந்து பெருங்கடலின் சுறா என்று சொல்லி இருக்கணும். ஜாஃப்னா வரைக்கும் போய் வங்கக்கடல்னா இங்கே கன்னியாகுமரியோட முடிச்சிருமே. அவர் இலங்கையில் ஜாஃப்னால போய் சண்டை போட்டு ஒரு போர்ச்சுகீசியன் வங்கக்கடலின் சுறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்து கடலின் சுறா, இந்திய பெருங்கடலின் சுறாவாக இருந்ததுனால்தான் போர்ச்சுகல்ஸ் அவ்வளவு பயந்திருக்காங்க. 5 ஆண்டுகள் கடுமையான யுத்தம் புரிந்திருக்கிறார் வர்ணகுலத்தான். இலங்கையை போர்ச்சுகீசியர்கள் ஆக்கிரமிக்க வந்தபோது அங்கிருந்த மன்னனை, தமிழ் மன்னனை காப்பாற்றுவதற்காக, அந்த போர்ச்சுகல் அவர்களை கைப்பற்றக்கூடாது என்பதற்காக
யுத்தம் புரிந்து கடைசியா சதியினால செத்து போனவன் தான் மாவீரன் வர்ணகுலத்தான். இது எல்லாருக்கும் தெரிந்த வரலாறாக இருந்திருக்கணும், பாட புத்தகத்தில் இருந்திருக்கணும். ஆனா என்ன துரதிருஷ்டம், நம்ம இன்னும் ஈவேராவையும் கலைஞரையும் தாண்டியே நம்ம பாட புத்தகம் சிந்திக்கவே இல்லையா? இன்னும் வர்ணகுலத்தானை பத்தி சிந்திக்கிறது எப்போ? சிங்காரவேலருக்கே அரசு விழா 2010 தான் அறிவிச்சிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒரு தகவலை சொல்றேன், சிங்காரவேலனுக்கு ஒரு இடத்துல தான் தமிழ்நாட்டில் சிலை இருக்குன்னு அண்ணன் தயாளன் அவர்கள் சொன்னார். இன்னொரு இடத்துலையும் சிலை இருக்கு, விழுப்புரத்தில் தெய்வானை அம்மன் கல்லூரியில், அது பரதவர் குலத்தவர் நடத்துகிற கல்லூரி. அந்த கல்லூரியில் சிங்காரவேலர் சிலை இருக்கு. அந்த சிலையை திறந்து வைத்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். ஒரு பொது உடைமை கட்சியின் தலைவராக, முன்னோடியாக, பலருக்கும் வழிகாட்டியாக இருந்த ஐயா சிங்காரவேலருடைய திருவுருவர் சிலையை திறந்து வைத்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா. நாங்கள் கட்சி வேறுபாடெல்லாம் பார்க்கிறதே இல்லை. ஜோதி பாசு அவர்கள் காலமான போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி அலுவலகத்தில் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அவர்கள் காலமான போது 98 டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அவருடைய போட்டோ வச்சு அதற்கு அஞ்சலி செலுத்தியவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். ஒருத்தர் எந்த கட்சியில நாங்கள் பார்க்கறது இல்லை. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் தான் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் ஐயா பசும்பொன் தேவரும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் சர்தார் வல்லபாய் பட்டேலும் லால் பகதூர் சாஸ்திரியும் பெருந்தலைவர் காமராஜும். அவர்கள் எந்த கட்சி என்று நாங்கள் பார்ப்பதில்லை. பொது உடைமை கட்சியை சார்ந்தவர் தான் ஐயா சிங்காரவேலர். இவர்களெல்லாம் நாங்கள் ஏன் மதிக்கிறோம், போற்றுகிறோம் என்றால் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் தேசத்திற்காக வாழ்ந்தவர்கள் என்ற ஒரே காரணம்தான். சுயநலம் இல்லாமல் இருந்தார்கள் என்ற ஒரு காரணம்தான். தங்களுக்கு அப்புறம் இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம், இந்த அரசியல் எல்லாம் தான் பிள்ளை, தான் பேர பிள்ளை, தான் கொள்ளு பேரனுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பில்லாம தனக்கு பின்னால் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விட்டு சென்ற காரணத்தால் தான் அவர்களை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மரம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியணும்னா அந்த மரத்தை போய் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. பெரிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, a tree is known by its fruits அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் எத்தன்மை வாய்ந்த மரம், தரமான மரமா தரமற்ற மரமானா அது தரும் பழங்களை சாப்பிட்டு பாரு, அந்த பழம் சொல்லும் அந்த மரத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரதவர் குலத்தினுடைய பெருமை என்ன என்று தெரிய வேண்டும் என்றால் அது தந்த பழம் வர்ணகுலத்தானுடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சதுன்னா பரதவர் குலத்தினுடைய பெருமை தெரிஞ்சு போகும். பாண்டியபதியினுடைய பெருமை என்னன்னு தெரிந்தா பரதவர் குலத்தினுடைய பெருமை தெரியும். பல பேருக்கு இங்கே பாண்டியபதினா என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க பாரத நாட்டினுடைய மற்ற மன்னர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்ற பகுதியில் கடலோரத்தில் இருந்தவங்கெல்லாம் மீன் பிடிச்சாங்க, உப்பு எடுத்தாங்க, துறைமுகங்களை கையாண்டார்கள், கப்பல் கட்டினாங்க, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி பண்ணாங்க, ஷிப்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இப்படி பிரம்மாண்டமான தொழிலை செஞ்சாங்க. இப்படி ஷிப்பிங் பரதவர் கையில் தான் இருந்தது, நேவிகேஷன் பரதவர்கள் கையில் தான் இருந்தது, உப்பு பரதவர் கையில் தான் இருந்தது, சீ ஃபுட் மேனுஃபேக்சரிங் பரதவர் கையில் தான் இருந்தது. இவற்றையெல்லாம் சுருக்கி 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 கடைசியில் இவன் மீனவன் சொல்லி மீன் பிடிக்கத்தான் லாயக்குன்னு மாற்றினது தான் நவீன திராவிட மாடல் ஆட்சி. பாண்டிய நாட்டு மீனவர்களுக்கு மாத்திரம் பரதவர்களுக்கு என்ன சிறப்புன்னா எதிலும் இல்லாத இன்னொரு பெரிய ஒரு வேல்யூ அடிஷன் அவங்களுக்கு இருந்தது. அந்த மன்னார் வளைகுடால தான் முத்து வணிகம் இருந்தது, பேர்ல் ட்ரேட். அதனால தான் சோழ நாடு சோறுடைத்துன்னு சொன்ன தமிழ் பாண்டி நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லுச்சு. பாண்டி நாடு முத்துடைத்து, முத்து தான் பாண்டிய நாட்டுக்கு பெருமை. காளியம்மாக்கா கூட சொன்னாங்கல்ல, கண்ணகி மாணிக்க பரல்கள் போட்ட சிலம்பு அணிஞ்சிருந்தா, ஆனால் பாண்டிய இளவரசி முத்து அணிந்த பரல்கள் தான் போட்டிருந்தா, அந்த சலங்கை தான் கட்டியிருந்தான்னு சொன்னாங்களே. அது வெறும் அந்த அந்தஸ்தை குறிப்பது மாத்திரமல்ல, அந்த சுதேசி ஸ்பிரிட்டை குறிக்கிறது. பாண்டிய நாட்டு மகாராணி எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் பாண்டிய நாடு முத்துடைத்து என்பதனால முத்து தான் போட்டிருப்பான். அதுதான் பெருமை. அவட்ட பணம் இல்லை, வசதி இல்லை என்றதுனால இல்லை, முத்து தான் பாண்டிய மகாராணிக்கு பெருமை. அதுதான் ஆத்ம நிர்பர் பாரத்னு நரேந்திர மோடி சொல்றாரு. சுயசார்பு பாரதம். உலகமெல்லாம் 1000 சீன பட்டு இருக்குங்க, அதையெல்லாம் போட்டுக்கொள்வதில் நரேந்திர மோடிக்கு பெருமை இல்லை. சர்வோதயாவுடைய காதி துணி போட்டுக்கிட்டு போறார்ல பிரதமர்,
அதுதானே பெருமை. சில்க் சிப்பா போட்டு போறது இல்லையா, அவரு கதர் துணி போட்டுட்டு போறார். அதை கூட விமர்சனம் பண்றான் பரதேசி. அந்த முத்து வணிகம் அந்த கடற்கரை பரதவர்கள் கண்ட்ரோல்ல இருந்தது. பரதவர்கள் இல்லைன்னா முத்து வணிகம் இல்லை. நீங்க கொஞ்சம் விவரம் தெரியணும்னா யவனராணின்னு சாண்டிலியன் எழுதின கதை இருக்கு, ஒரு வரலாற்று கதை, 2 வால்யூம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதில் இந்த முத்து வணிகம் எப்படி நடந்தது, பரதவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பரதவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, பூம்புகார் எப்படியெல்லாம் இருந்தது, இதற்காக எப்படி மேலை நாட்டுகளுடைய வணிகர்கள் இதெல்லாம் வந்து வாங்கி செல்வதற்கு வந்தார்கள், இந்த காவிரி பூம்பட்டினம் என்று சொல்கிற பூம்புகார் எப்படி பொலி விழுந்து போனது, இந்திர விழா எப்படி நடந்தது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எழுதியிருப்பார் சாண்டில்யன். அந்த கதை இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது. நாகப்பட்டினத்தில் தான் கடைசியில் அந்த யுத்தம் நடக்கும். அந்த யவன நாட்டுக்கும் சோழ நாட்டினுடைய கரிகால் சோழனுக்கும் வெண்ணி பரந்தலையில் நாகப்பட்டினத்தில் அந்த ஹீரோ நின்று சண்டை போடுவார். அங்கே தான் நாகலிங்க பூவெல்லாம் இருக்கும்னு சொல்லி ஒரு அந்த கதை போ. அப்படிப்பட்ட முத்து வணிகம் இருந்ததுனால இந்த பாண்டிய நாட்டு மன்னன் அவன் மதுரையில் இருந்தால் கூட ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தான் தூத்துக்குடிக்கு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மன்னன்னா மண்ணை ஆள்பவன் தான் மன்னன், மண்ணை ஆள்பவன் மன்னன். ஆனால் பரதவர்கள் என்ன, மண்ணுக்கு தான் இந்த லிமிட் இருக்கு. சோழ நாடு எங்கன்னா கடலூர் விழுப்புரத்தில் ஆரம்பித்து திண்டுக்கல் வரைக்கும் வருங்க. பாண்டிய நாடு எங்கே இருக்கு, திண்டுக்கல்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய நாடுங்க. இங்கிட்டு சேர நாடுங்க. சர்வே நம்பர், பட்டா நம்பர், ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் இருக்குது. எல்லை தாண்டி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிலத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம். பரதவர்களுக்கு எது இல்லைங்க, உலகமெல்லாம் எங்கே கடல் இருக்கிறதோ அதெல்லாம் இல்லை. ஏன் சிங்காரவேலர் பொது உடைமை கட்சியில் சேர்ந்தார் தெரியுமா? நிலத்துக்கு தான் தனி உடைமை, கடலுக்கு பொது உடைமை தான். அங்கே யாரும் இத்தனை நாட்டிக்கல் மைலிருந்து இத்தனை நாட்டிக்கல் மைல் வர்ணகுலத்தானுக்கு, இத்தனை நாட்டிக்கல் மைல் தேர்மாறனுக்கெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்த கடல் சமுத்திரமும் அவங்களுக்கு தான். அப்படி ஒரு பரம்பரை, ஒரு பாரம்பரியம் இருந்தது. அதனால முழு இறையாண்மை கொடுத்திருந்தான் பாண்டிய மன்னன். தூத்துக்குடியை ஆட்சி செய்த பரதவர்குல மன்னனுக்கு முழு இறையாண்மை கொடுத்திருந்தான். அவனுக்குமே பாண்டிய பதி என்கிற பட்டத்தை மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனே கொடுத்தான். ஏன்னா அந்த பேர்ல் ட்ரேட் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. பாண்டியனுடைய கஜானாவுக்கு அள்ளி தந்தவர்கள் பரதவர்கள் என்பதனால அந்த பாண்டிய பதி சிஸ்டம் எப்போ அது வழக்கொழிஞ்சு போச்சு அப்படின்னா போர்ச்சுகீசியர் வந்த பிறகு. தென் தமிழக கடற்கரை முழுக்க பரதவர்கள் கிறிஸ்தவர்களாக மதமாற்றமான பின்பு, சர்ச்சு வந்த பின்பு இந்த பாண்டியபதி சிஸ்டம் அங்கே எடுபடலை. அதற்கப்புறம் மாறி போச்சு. அதில் நண்பர் ஆரோக்கியராஜ் மாதிரி உள்ளவங்க, அவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் சாகித்ய அகாடமி பெற்ற எழுத்தாளர் ஐயா ஜோடி குரூஸ் போன்றவர்கள், அவர்களும் கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதம் என்பது வேறு, மரபுகள் என்பது வேறு என்பதை தெளிவாக உணர்த்தினார். பாண்டியபதி என்கிற அந்த மரபை மீட்டுருவாக்கம் செய்த பெருமை இவர்களை எல்லாம் சார். இந்த போர்ச்சுகீசியர்கள் தென் தமிழ் இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் திருநெல்வேலிக்கு கிறிஸ்தவம் வந்ததுன்னு ஒரு கிறிஸ்தவ அறிஞர் எழுதின புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதில் அவர் என்ன சொல்கிறார், அந்த கிறிஸ்தவ அறிஞர், இஸ்லாமியர் சிலருக்கும் பரதவர்களுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது. உச்சபட்சமான உக்கிரமான போர் இருந்தது. அதில் இஸ்லாமியர்கிட்ட பல பேர்கிட்ட பீரங்கி துப்பாக்கி எல்லாம் அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வேறு வேறு பகுதிகளிலிருந்து அவங்களுக்கு சப்ளை இருந்து கொண்டே இருந்தது. இவர்கள் என்னதான் மாவீரர்கள் என்றாலும் நவீன ஆயுதங்கள் இவர்களிடம் இல்லை, பரதவர்கள்ட்ட இல்லை. வேல்கம்பு, அருவா, வீச்சருவா இதெல்லாம் வைத்துக்கொண்டு யுத்தம் புரிந்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த யுத்தத்தை கொண்டு செலுத்த முடியவில்லை. அப்போது ஜோவான் டி குரூஸ் அப்படின்னு ஒரு வணிகர் வருகிறார், போர்ச்சுகீசிய வணிகர். அவர் கேரளாவிலிருந்து தென் தமிழக கடற்கரைக்கு வருகிறார், தூத்துக்குடி பக்கம் வருகிறார். அவர் சொல்கிறார், போர்ச்சுகீசியர்களிடம் இந்த நவீன ஆயுதங்கள்லாம் இருக்கு, நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவர்கள் வந்து இவர்களை எல்லாம் யுத்தம் செய்து இவர்களை விரட்டி அடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறான். கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த ஜோவான் டி குரூஸ் அவர் வந்து அழைத்துட்டு போகிறார். அப்படி அழைத்துட்டு போன குரூஸ், அங்கே போர்ச்சுகீஸருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால்
நீங்கள் எங்கள் வழிபாட்டு முறையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். எங்கள் வழிபாட்டு முறையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்துக்கு மாறணுன்றது மாத்திரமில்ல, அதில் எங்கள் வழிபாட்டு முறை ஏற்றுக்கொள்ள. பரதவர்கள் அடிப்படையில் இந்துக்களாக இருப்பதால் இந்து மதத்திற்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை உண்டு. என்னதான் ஒருவர் மதம் மாறி இருந்தாலும் அவரது வேர்கள் இந்துத்தன்மை உள்ள வேர்கள் தான் இந்த நாட்டில் எல்லாருக்குமே. இந்தியாவிலே நான் சொல்லுவேன், ரெண்டே ரெண்டு மதம் தான், தோஸ் ஹூ வேர் ஹிந்துஸ், தோஸ் ஹூ ஆர் ஹிந்துஸ், அவ்வளோதான். இந்துவாக இருந்தவர்கள், இந்துவாக இருப்பவர், இந்த ரெண்டு தான் இந்தியாவில் ரிலிஜன். இத்தனை மதம் கிடையாது. அவன் கிறிஸ்தவனோ முஸ்லீமோ நம்ம சகோதரன் தான், நம்ம ரத்தம் தான், நம்ம தொப்புள் கொடி தான். வழிபாட்டு முறையை மாற்றியிருக்கிறார்களே தவிர வழக்கத்தையோ பழக்கத்தையோ பாரம்பரியத்தையோ மரபுகளையோ மாற்றிக்கொள்ளவில்லை. இன்னைக்கும் கூட ஆரோக்கியராஜ் அவர் ஒத்துக்கொள்வார்னு தெரிகிறேன். தென் தமிழகத்தினுடைய பரதவர் குல திருமணங்களில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களை மாப்பிள்ளை திருமணம் செய்து கொண்டு மாப்பிள்ளை அழைத்து திருமண வீட்டிற்கு வரும்போது ஒரு கட்டியம் கூறுகிறாங்க. இன்னைக்கு கூட அந்த கட்டியம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் பரதவர்கள் கட்டியம் சொல்லி அந்த மாப்பிள்ளை அழைக்கிறாங்க. நான் அந்த பாட்டை சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்றேன். அயோத்தி பரதன் அலைகடலுக்கு அரசன், அயோத்தி பரதன் அலைகடலுக்கு அரசன், சிற்பமாய் மண்படகு செய்து ஓட்டினோம், சிற்பமாய் மண்படகு செய்து ஓட்டினோம். யாகி யோகி தீர்க்காபிஷேகன், யாகி யோகி தீர்க்காபிஷேகன், பாண்டியன் மகளை பவுல் சேர வளர்த்தோம், பாண்டியன் மகளை பவுல் சேர வளர்த்தோம். பல்லக்கு பெற்றோம், பல்லக்கு பெற்றோம். பார்வதி சிவனுக்கு பகல் மனம் கூட்டினோம், பார்வதி சிவனுக்கு பகல் மனம் கூட்டினோம். துஷ்யந்த மகாராஜா சுக பௌத்திரனே வா 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 அப்படின்னு அழைக்கிறார். ஆரோக்கியராஜ் ஒத்துக்கொள்ளான்னு சொல்றேன். இது மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ அறிஞரிடம் சொல்லியது. முடிச்சிடறேன், நீங்க அதை கருத்து சொல்லுங்க. ஒரு பெரிய கிறிஸ்தவ அறிஞர் அவர் சொல்றார், நான் மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ண போறேன், என்னை அப்படி வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த மரபுகள் இன்னும் மாறவில்லை. வழிபாட்டு முறை சர்ச்சு, நம்ம மாரியம்மனை கும்பிடுற மாதிரி அவங்க மேரியம்மனை கும்பிடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வேர்கள் நமக்கு இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டிருக்கிற சமுதாயங்களுள் மிக முக்கியமான சமுதாயம் தான் இந்த பரதவர் சமுதாயம். இது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதுதான் அந்த பாண்டியப்பதி, அதுதான் அந்த தேர்மாறன் என்கிற அந்த மன்னன். மன்னன் தேர்மாறன், அவருடைய பெயர் கிறிஸ்தவ பெயர். தேர்மாறன் என்பது அவருக்கு புனைப்பெயர். அவன் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு தேர் நன்கொடையாக கொடுத்தான் என்பதனால் அவனுக்கு தேர்மாறன் என்று பெயர். அவன் கட்டபொம்மன் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய போது கட்டபொம்மனுடைய பீரங்கிகளுக்கு வெடிமருந்து சப்ளை செய்தவன் தேர்மாறன். இலங்கை வரை சென்று போராடியவன் தேர்மாறன். ஆங்கில அரசாங்கம் அவனை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தது அந்த மாவீரனை. அந்த தேர்மாறனை நரேந்திர மோடி அரசாங்கம் சுதந்திர போராட்ட வீரராக அங்கீகரித்திருக்கிறது. மோடி அரசாங்கம் அங்கீகரித்த பின்புதான் ஐயோ இவர்கள் செய்து விட்டார்கள் என்று 3 மாசம் கழித்து திராவிட மாடல் ஆட்சியும் அவர் சுதந்திர போராட்ட வீரர் தான் என்று அங்கீகரித்தார். இப்போ இன்னும் மாவீரன் வருணகுலத்தானை மத்திய அரசு தான் அங்கீகரித்திருக்கிறது தவிர இதுவரைக்கும் மாநில அரசிலிருந்து ஒரு அங்கீகார சான்றிதழும் வந்ததில்லை. இந்த நிகழ்ச்சியை தயாளன் அவர்களும் ஆரோக்கியராஜ் அவர்களும் அவர் தில்லை அசோகம் நடத்தியதன் மூலமாக இதுவும் மாநில அரசுக்கு சென்று அவர்கள் உடனடியாக குறைந்தபட்சம் வருணகுலத்தானும் சுதந்திர போராட்ட வீரன் என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும். வழக்கமா மற்ற இடங்கள் எப்படி நடக்கும்? முதல்ல மாநில அரசு அறிவிக்கும், அப்புறம் மத்திய அரசு அறிவிக்கும். இப்பெல்லாம் ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்போ முதல்ல மத்திய அரசு தான் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் தான் மாநில அரசு அந்த பணியை செய்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு இந்த தேசத்தை ஒரு உந்து சக்தியாக கொண்டு சென்றிருக்கிறார் பாரத பிரதமர். அப்படிதான் அந்த பாண்டியபதி சிஸ்டம். அதை நண்பர் ஆரோக்கியராஜ் அவர்களும் சன்னாசி போன்ற நண்பர்களும் தூத்துக்குடி பகுதியில் இதை இன்னும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள்ளே கூட இந்த பாண்டியபதி முறையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும், எப்படி அந்த பெருமையை கொண்டாட வேண்டும் என்கிற விஷயங்களையும் நாம் எடுத்து சொல்லணும். இது ஒரு மரபு, இது மதம் அல்ல. இந்த மரபை எல்லோரும் பின்பற்றுவதற்கான முறையை நாம் செய்தாக வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் வலியுறுத்துகிறேன். இதை நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனாக சொல்ல, இதை இந்த தேசத்தின் பெருமை மிகு குடிமகனாக
இந்த தேசத்தினுடைய முதல் புத்திரனாக நான் இதை சொல்கிறேன். இது இந்த தேசத்தினுடைய பெருமை, இந்த பாண்டியபதி சிஸ்டம். இந்த தேசத்தினுடைய பெருமை இந்த மாவீரன் வர்ணகுலத்தான். பல கோரிக்கைகளை இங்கே வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நான் கூட தலைவர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாடு பிஜேபிக்கு புதுச்சேரி மாநில தலைவரை வைத்து கொண்டு கோரிக்கை வச்சா என்னங்க அர்த்தம்? தலைவருக்கு இல்லை கோரிக்கை வைக்கணும். இதெல்லாம் தலைவரே செய்வார்ட்டு நான் உட்காந்துடலாம், தலைவர் காணாம. ஆனாலும் கோரிக்கை வைத்ததால் சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னால் மாவீரன் வர்ணகுலத்தான் பாண்டிச்சேரிக்காரர் இல்லை. நீங்கள் நான் இங்கே உட்காந்து பேசினா கூட அவர் நாகப்பட்டினத்துக்காரர் தான் நினைக்கிறேன், இல்லையா? 2026 ஏப்ரலுக்கு அப்புறம், அதற்கப்புறம் நீங்கள் கொண்டாடுகிற முதல் வர்ணகுலத்தான் நிகழ்ச்சி நாகப்பட்டினத்தில் அரசு விழாவாக நடக்கும். அரசு விழாவாக நடக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் நமது சொல்லுக்கு ஒரு மதிப்பு, ஒரு வேல்யூ உருவாகும் போது அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாகப்பட்டினத்தில் வர்ணகுலத்தானுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்பதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்வேன். ஐயா தேர்மாறன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. தூத்துக்குடி விமான நிலையத்தில் அந்த பகுதியை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கெல்லாம் விமான நிலையத்தில் ஒரு சின்ன அங்கீகாரம் இருக்கும், ஒரு புகைப்படம் இருக்கும், அவர்களை அடையாளப்படுத்துகிற ஏதாவது ஒரு சின்னங்கள் இருக்கும். தேர்மாறனுடைய படத்தை வைக்க வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். நான் சிவில் ஏவியேஷன் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன், சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு எழுதியிருக்கிறேன், தேர்மாறன் படத்தை தூத்துக்குடி விமான நிலையத்தில் வைக்க வேண்டும் என்பதை எனது கோரிக்கையாக, பிஜேபியின் கோரிக்கையாக நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் விரைவில் நடக்கும். இந்த இடத்துல நான் தேர்மாறனையும் வர்ணகுலத்தானையும் பிரித்து பார்க்கவில்லை. இவர்கள் இருவரும் வேறு வேறு பகுதி, வேறு வேறு மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த பாரத தேசத்தின் பெருமையை உயர்த்திய பரதவர் குலம் என்கிற அடிப்படையில் இவர்களை ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் அது நிச்சயம் அதுவும் நடக்கும். 20 ரூபா நோட்டு இருக்கு, 10 ரூபா நோட்டு இருக்கு, 50 ரூபா நோட்டு இருக்கு, 100 ரூபா நோட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டினா 500 ரூபா வருது. பையில் 500 ரூபா வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு 500 ரூபா வச்சிருக்கேன்ற ஃபீலிங்கே இல்லை. இப்படி பார்க்கும்போதெல்லாம் 50 ரூபா தான் தெரியுது, 100 ரூபா தெரியுது, 10 ரூபா தெரியுது, 20 ரூபா தெரியுது. இது எல்லாம் ஒரு இடத்துல கொடுத்துட்டு சில்லறை வச்சுக்கோ, முழு நோட்டாக ஒரு 500 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டால் அதே 500 ரூபா தான், அதே டினாமினேஷன் தான், அப்படியே 500 ரூபா நோட்டாக கொடுப்பான். அதை பையில் வச்சுக்கிற போது எனக்கு ஒரு பெருமை வருமா வராதா? எனக்கு மாத்திரம் பெருமை வராது. இந்த 500 ரூபா இந்த வெள்ளச்சட்டை வழியாக வெளியில் தெரியும். மகேஷ் என்ன பண்ணுவான், நான் 10 ரூபா வச்சுருந்தா என்ன கணக்கில் பார்ப்பான் மகேஷ், என் தம்பி தான் அவன், என்னை மதிக்க மாட்டான். 500 ரூபா நோட்டு வச்சுருந்தா அண்ணன்ட்ட 500 ரூபா இருக்குது, அண்ணன் பெரிய ஆள் தான், உள்ளுக்குள்ளே 500 ரூபாய்க்குள்ளே இன்னொரு 500 ரூபா இருக்குமோன்னு பார்ப்பான். அதே தாங்க நான் சொல்கிறேன். முக்குடவர்னு சொல்லுங்கள், கரையான்னு சொல்லுங்கள், பட்டினவர்னு சொல்லுங்கள், ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட பரதவர்னு சொன்னால் 500 ரூபா நோட்டு இருக்கிறவங்க அதை பிரித்து பிரித்து சொன்னால் அப்பையும் நம்மகிட்ட 500 ரூபா இருக்கு, ஆனால் அது பிரிந்து பிரிந்து சில்லறை பணமாக இருக்கு. அதை மொத்தமாக்கி ஒரே டினாமினேஷனில் சொல்லும்போது அதற்கான வேல்யூ கூடும். நீங்கள் 1000 விளக்கம் ஜனநாயகத்துக்கு சொல்லுங்க, ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள், மக்களுக்காக, மக்களே, மக்களால் நடத்தும் ஆட்சி, மக்களாட்சி, இப்படிலாம் சொல்லுங்க. பட் அல்டிமேட்லி டெமோக்ரஸி இஸ் கேம் ஆஃப் நம்பர்ஸ். எண்ணிக்கை தான், எண்ணிக்கை விளையாட்டு தான் ஜனநாயகம். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களான்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் பொதுமக்கள் நல்லவங்க, நீங்கள் உடனே சொல்லுவீங்க பாண்டவர்கள் தான் நல்லவங்க, அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க, இந்த கௌரவர்கள் பூரா அயோக்கிய பசங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் என்கிட்டையும் ராமலிங்க அண்ணன்ட்டையும் வந்து பாண்டவர்கள் நல்லவங்களா கௌரவர்கள் நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு கௌரவர்கள் தான் நல்லவர்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அவங்கிட்ட தான் 100 ஓட்டு இருக்கு, இவன் கேட்ட 5 ஓட்டு தான் இருக்கு. திரௌபதிக்கு இன்னும் ஓட்டு பதியவே இல்லை. அப்ப நீங்க கேட்பீங்க, கிருஷ்ண பரமாத்மாவே பாண்டவர்கள் பக்கம் தானங்க இருக்காரு, கடவுளே இருக்காரு, அப்புறம் என்ன அவருக்கு ஓட்டே கிடையாது. அவருக்கு வைகுண்டத்தில் தான் ஓட்டு, அங்கே எங்கள் எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் வைகுண்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ யார் நல்லவங்க? கௌரவ. எண்ணிக்கை தான். டெமோக்ரஃபி டிசைட்ஸ் தி டெஸ்டினி, நம்பர் டிசைட்ஸ் தி டெஸ்டினி. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது எய்தர் இட் இஸ் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி டெமோக்ரஸி ஆர் யூ கேன் டேக் இட் அஸ் தி வீக்னஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி.
இது ஜனநாயகத்தின் பலமாகவும் பார்க்கலாம், பலவீனமாக எடுத்துக்கங்க. ஆனால் நம்பர் முக்கியம். அப்போ நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற நம்பரை எண்ணிக்கையை தான் பிரித்து சொன்ன நம்பரை சேர்த்து மொத்தமாக சொல்லணும்னா பரதவர்கள் என்கிற பொது பெயரில் நாம் அழைக்கப்பட அந்த கோரிக்கை வைங்க. அதை அப்புறம் எஸ்சியில் வைக்கிறதா எம்பிசி வைக்கிறதா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சார். முதல்ல அந்த கோரிக்கை வைச்சுட்டு, இல்லைன்னா ஜாதி கணக்கெடுப்பு வரும்பாங்க, வரும்போது நீங்கள் நான் பரதவன் அப்படின்னு சொல்லுவீங்க, உங்கள் சர்டிஃபிகேட் காமிம்பா, அதில் வேறு ஏதாவது பேர் போட்டிருக்கோம், பட்டினவர்னு இருக்கும். வர்றவனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. பாவம், அவர் சாதாரண விஏஓவாக இருப்பார், ஆர்ஐயாக இருப்பார், இல்லை ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் ஒரு அக்காவாக இருக்கும். அந்த அக்காவுக்கு அதெல்லாம் தெரியாது. சார் நான் வெளியூர் சார், உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் சார், உங்கள் டாக்குமெண்ட்டில் பட்டினவர்னு இருக்குது சார், நாங்கள் அப்படி போட முடியாது சார் அப்படின்னு சொல்லும். நீங்கள் அந்த அக்காவை பார்த்து பரிதாபத்தில் சரி போக்கா என்னத்தையோ போட்டுக்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் நாம் என்ன செய்யணும்னா, ஜாதிவாரி கணக்கு ஆரம்பிக்க போகுது. இந்தியா முழுக்க கேஸ்ட் சென்சஸ் எடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பை பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி வெளியிட்டு விட்டார். விரைவில் நடக்க போகுது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை தயாளன் அவர்கள் பார்த்துத்தான் ஆகணும், வழியே கிடையாது. கஷ்டப்பட்டாலும் நீங்கள் பார்த்தா ஆகணும். நீங்கள் பிரதமரை பார்க்குறது ஈஸி, முதலமைச்சரை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், வேறு வழி இல்லை. பார்த்து நீங்கள் இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் என்னென்னலாம் சமுதாயம் நம்ம சமுதாயங்கள் இருக்குது, எத்தனை சமுதாயங்கள் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அதை என்ன பண்ணுங்க, எடுத்தோடனே இந்த ஜாதியை மாற்று அதை மாற்றுன்னு சொன்னீங்கன்னா வேலை நடக்காமல் போயிடும். அதனால சொல்கிறேன், நான் நடைமுறை சாத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பிசி லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஜாதிகள்லாம் பரதவர் அப்படிங்கிற பேரில் வைங்க. பிசியில் தான் பெரும்பாலும் இருக்கும், அல்லது எம்பிசியில் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்பிசியில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிற இந்தந்த சமுதாயங்கள் பேரெல்லாம் சொல்லி இவர்களை பரதவர் என்ற பொது பெயரில் அழைக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், அரசாணை வெளியிடணும். அந்த அரசாணையை கேஸ்ட் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு துவங்குவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட அரசாணை வெளியிடணும்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்தினா, நீங்கள் பேச ஆரம்பித்தா, நீங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட, சம்பந்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர்கிட்ட எல்லாம் அப்படி கோரிக்கை வச்சிங்கன்னா, அந்த கோரிக்கைக்கு பின்னால் வெயிட்டு வைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதை எடுத்து நாங்கள் பேச முடியும், நாங்கள் போய் சீஃப் செக்ரட்டரியை பார்க்க முடியும், சிஎம்ஐ பார்க்க முடியும். ஏன்னா இது தமிழ்நாடு அரசு, அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அப்படி இல்லைங்க, நீங்களே செய்யுங்க, எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்களே செய்யுங்கன்னா ஒரு 6 மாதம் பொறுங்க, ஆட்சி மாற்றத்திற்கு அப்புறம் அதை செய்யும். அதுக்கு நீங்கள் 6 மாதம் பொறுத்து தான் ஆகணும். பல இடங்களில் பிரச்சனை அப்படி தான், ஓட்டை கொண்டு போய் திமுக கொண்டு கொடுக்குறான், நம்மளால் பிரச்சனையெல்லாம் கொண்டு பிஜேபிகிட்ட வருவோம். மதுரையில் அப்படி தான் பல இடங்களில் பார்க்குறேன். அண்ணன் இது வேணும் அது வேணும், யாருக்கே ஓட்டு போட்டேன், உதயசூரியனுக்கு தான் போட்டேன். போட்டவன்ட்ட போய் கேள்றா தம்பி, இல்லைண்ணே அவங்க செய்ய மாட்டாங்க அண்ணே. சரி ஓட்டு போட்டேன், ஓட்டு வாங்கிட்டு போனவன் செய்ய மாட்டான், நீ ஓட்டே போடலை, நான் எப்படி, எனக்கு என்ன பவர் இருக்கு? அப்போது அதை செய்ய முடியும், சாத்தியம். அந்த அரசாணை இருந்தால் தான் கேஸ்ட் சென்சஸில் அதை ஏற்ற முடியும். நடைமுறை சொல்கிறேன் நான். அதனால் முதல்ல நம்ம அந்த அரசாணை வாங்குவோம். நீங்கள் என்னைக்கு தலைமைச் செயலகம் போய் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ அமைச்சரோ பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் கூட நானும் வருவேன் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தனியாக போங்கன்னே சொல்ல, நானும் கூட வரேன், நம்ம போய் பேசலாம், அமைச்சர்களுக்கு புரிய வைக்கலாம். திராவிட மாடல் அமைச்சர்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான், ஆனாலும் புரிய வச்சா அவங்களுக்கும் ஓட்டு வேணும் இல்லை, அவனுக்கும் கௌரவர்கள் தான் நல்லவங்க, அவங்களுக்கு இயல்பிலேயே கௌரவர்கள் தான் நல்லவங்கன்னு சொல்கிறவங்க தானே. அதனால் அவங்களுக்கும் புரிய வைத்து இதை சாதிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் சமுதாயம் தனது பெருமையை கொண்டாடுகிற அதே வேளையில் தனது அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தூக்கி பிடிக்கிற அதே நேரத்தில் எதிர்காலத்தில் தனது பொருத்தம், ரெலவென்ஸ்னு சொல்கிறோமே, அதையும் தக்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை தான் உங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ குழந்தை பிறப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு, எல்லா சமூகத்திலையும் குறைஞ்சிருச்சு, பரதவர்கள்ட்டையும் குறைஞ்சிருச்சு. இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். 2.1% குழந்தை பிறப்பு இருந்தால்தான் இந்த ஜனத்தொகையை தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த பிறப்பு விகிதம் 2.1, 10 அம்மாக்கள் சேர்ந்து 21 குழந்தைகள் இருக்கணும். அப்போ தான் பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகும். இப்போ எனக்கு தெரிய பரதவர் சமுதாயத்திலையும் குழந்தை பிறப்பு குறைந்து கொண்டே இருக்கு. நான் இப்போ எல்லா திருமணங்கள்லையும் போய் என்னை வாழ்த்த சொன்னால் நான் வாழ்த்துற ஒரே விஷயம் இதுதான், உங்களுக்கு இறைவன் எத்தனை குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்திருக்கிறானோ அத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கிறதா என் ஆசீர்வாதம்.
எல்லா மாமியாரும் மருமகளுக்கு எத்தனை பவுன் நகை போட்டு வருவேன், என்ன சீர் சினத்தி கொண்டு வருவேன்னு கேட்காதீங்க தாய்மார்களே. மருமகளை கூப்பிட்டு இன்டர்வியூ வைங்க. எந்த மருமக அதிகம் பிள்ளை பெற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களோ, லோ கொட்டேஷன் இல்லை ஹை கொட்டேஷன் யார் கொடுக்குறாங்களோ அவ தான் வா ராசாத்தி நீ தான் எங்கள் வீட்டு மருமகன்னு சொல்லுங்கள். பரதவர் குல சமூக கூட்டங்களில் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் ஏதாவது ஒரு இளம்பெண் தாய்மார்கள் பெற்றெடுத்திருந்தால் பரதவ குலத்தின் வீரத்தாய்னு பட்டம் கொடுங்க. அந்த பெண்மணிகளுக்கு பட்டம் கொடுங்க. 3 குழந்தைகள் பெற்று வளர்க்கிறதுலாம் அவ்வளவு சுலபம் இல்லை. அதை அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக செய்கிறது என்றால் அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். சமுதாயத்தை, மக்கள் தொகையை, எண்ணிக்கையை, பெருமையை, அடையாளத்தை, அங்கீகாரத்தை எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்வது. சமுதாயம் முன்னேற்பாடு செய்தால் அரசியல் உங்கள் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் வருவோம். பரதவர் சமுதாயம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறதா இல்லை என்பதே கேள்வி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பரதவர் சமுதாயத்தை ஆதரிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பரதவர் சமுதாயத்தின் பெருமையை போட்டுகிறது. மற்றவங்க மாதிரி போலித்தனமாக ஜாதியை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி அல்ல நாங்கள். ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிற அதிகாரம் இந்த நாட்டில் யாருக்கும் கிடையாது. அரசியல் 100 வருஷம் தான் ஆச்சு, 150 வருஷம் தான் ஆச்சு. ஜாதி முறை இந்த நாட்டில் 5000 10,000 வருஷமாக இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த பாலிடிக்ஸு 10,000 வருஷமாக இருக்கிற ஒரு மரபை நான் ஒழித்து விடுவேன், அழித்து விடுவேன்னா அது அரகன்ஸ் தானே தவிர அது ரிஃபார்ம்ஸ் இல்லை, சீர்திருத்தம் இல்லை. ஜாதி வேறுபாடுகளை, ஜாதி துவேஷத்தை, ஜாதி உயர்வு தாழ்வை, ஜாதிக்குள் இருக்கிற தீண்டாமை எல்லாம் அறவே அழித்து விட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை தவிர ஜாதிகளை அழித்து விடுவதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. இந்த உண்மையை, இந்த உணர்வை இன்னைக்கு உங்களோட பங்கிட்டு கொண்டேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நிச்சயமாக மாவீரன் வர்ணகுலத்தானுடைய பெயர் ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் அது அப்படியே ஆணி அடித்தது மாதிரி அது பதிந்து போகும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Close till I get up, time is barely on our side.